பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. இந்த ம், ஆ, 8வது வசனம் தொடங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூட தொடங்குகிறதை பார்க்கிறோம். அந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தைக்காகவே நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓகே, அது ஒரு வேர்டே நம்ம நிறைய சிந்திக்க வைக்கிற காரியமாக காணப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்திலே நெவர்தலெஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அப்படி இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருந்தோம் என்று சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படி சொல்லி இவ்வளவு தூரம் இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருக்கிறாங்க, கலகம் பண்ணியிருக்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அப்படி சொல்லி நாம் பார்க்கும்போது அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது இருக்குது. இன்றைக்கு திஸ் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. நாமும் பல நேரங்களிலே பல விதங்களிலே தேவனுக்கு விரோதமாக நம்ம அநேக கலகங்களை நாம் பண்ணுகிறோம். அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களே நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். யாரும் ஐ எம் 100% பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. நான் தேவனை கோபப்படுத்துவதே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. பால் சொல்லுகிறாரு, பரிசுத்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிலிவர்ஸ் தான் எழுதுகிறாரு. ஸோ பிலிவர்ஸாக இருந்தாலும் நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற விதத்தில் நாம் நடந்து கொள்ளலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய கண்களுடைய பார்வைகள், மற்றவர்களை நடத்துகிற விதம், இதெல்லாம் வைத்து நம்ம ஒருவேளை ஆண்டவரை நம்ம இன்றைக்கும் துக்கப்படுத்தி கொண்டிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அறியாமல் செய்யலாம். ஓகே, ஏன்னா நம்முடைய 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 ஐம்புலன்கள் இருக்கிறது, அந்த 5 சென்சஸ், இதெல்லாம் இட்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் டு கண்ட்ரோல் தம் 100%. நம்மை அறியாமலே இந்த ஐம்புலன்கள் வெளியே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஹவ் டு ஆஸ்க் ஃபார் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை இது இந்த சங்கீதக்காரர் அதன் நிமித்தம் அப்படின்னு தொடங்கி இருந்தால் அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்திருக்கும். இவங்க இப்படி கலகம் பண்ணதுனால தேவன் அவங்களை அழித்து போட்டாரு, அவர்களை தண்டிச்சாரு, தேவன் ஓகே அவங்களுடைய தேவைகளை கொடுக்கல, அவங்க கேட்டதை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி வந்ததுன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக மாறி இருக்கும். ஸோ அதன் நிமித்தம் என்று எழுதாதபடி, பிகாஸ் ஆஃப் தட் என்று எழுதாதபடிக்கு இன்ஸ்பைட் ஆஃப் நெவர்தலெஸ் என்று எழுதியிருக்கிறதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். தேவன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. ஒரு இடத்துல ஆமாம் நம்ம பார்த்தோம், ஒரு ஒரு மனுஷனை தேவன் தண்டிப்பார் என்றால் எந்த மனுஷன் அவருக்கு முன்பதாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ தேவன் எல்லா குற்றங்களுக்கும் குறைவுகளுக்கும் நம்ம விசாரிக்கிறவராக இருந்தால் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பதில் சொல்லிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் காட் ஜஸ்ட் லெட்ஸ் இட் கோ அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லி தொடங்குகிறாரு, அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், ஓகே நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் வந்து நம்முடைய நன்மையினாலோ நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நாம் ஏதோ தேவனுக்கோ அவருடைய தேசத்திற்கோ நம்ம செய்து விட்டதுனாலோ வி டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நேற்றைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். வாட் எவர் ஹீ டஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மெர்சி அண்ட் ஹிஸ் கிரேஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்து நிமித்தம் தான் ஆண்டவர் இதை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹீ இஸ் ரைச்சஸ் அண்ட் ஹீ இஸ் கம்பேஷனேட், ஹீ இஸ் லவ்விங், ஹீ இஸ் ஃபர்கிவிங். அவர் நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறதுனாலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் செய்கிறார் அப்படி சொல்லி, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவரை எரிச்சல் உள்ள தேவன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் தம்முடைய நாமத்திற்கு களங்கம் உண்டாகிற மாதிரி எதையும் தேவன் செய்ய மாட்டார். இன்னைக்கு பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, பசங்கிட்ட சொல்லுவாங்க, டேய் என் பேரை கெடுத்துடாதடா, இந்த ஏரியாவில் எனக்கு நல்ல பேர் இருக்குடா, நிறைய பேர் என்னை மதிக்கிறாங்கடா
நீ ஒழுங்காக நடந்துக்கணும், என் பேரை கெடுத்துடாத, நீ நான் படித்த ஸ்கூலுக்கு நீ போகிற, அந்த ஸ்கூலில் எனக்கு நல்ல பேர், அங்கே போயிட்டு என் பேரை கெடுத்துடாத அப்படின்லாம் பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு எஸ்பெஷலி டு த பாய்ஸ் சொல்லி அனுப்புகிறதை நம்ம கேட்க முடிகிறது. அப்போ பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் தேவனுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் அவர் செய்யாமல் போயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய பேருக்கு களங்கம். என்னடா எகிப்திலிருந்து இவ்வளவு ஜனங்களை இவ்வளவு ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் அழைத்து கொண்டு வந்தாரே, இவ்வளவு காரியங்களை செய்தாரே, கடைசியில் இந்த செங்கடல்ல வந்து இந்த ஜனங்களை அப்படி கைவிட்டுட்டாரே, பார்வோன் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டானே, கொலை பண்ணிட்டு போயிட்டானே, இதை அங்கேயே சும்மாவே விட்டுருந்துருக்கலாமே என்று மற்றவங்க சொல்லக்கூடாது. அப்போ தேவன் ஏதோ செய்ய முடியாது என்றோ, அவர் செய்ய விருப்பமில்லாத ஒருவர் என்றோ யாரும் அவருடைய நாமத்தை பழித்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத குறித்து காட் இஸ் வெரி ஜெலஸ். ஸோ வி ஹாவ் டு praise காட் ஃபார் ஹிஸ் jealousy, ரைட். அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டியது இருக்கிறது. மறுபடியும் அதனால் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தாராம். அப்போது இந்த மகத்துவமான தேவன் யெகோவா தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய இந்த தேவன், அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய கண்கள் நம்ம நம்ம இருதயத்திலே யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவர் என்று அந்த சத்துருக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பார்வோன் இவர்களை துரத்தி துரத்தி கொண்டு வருகிறான், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறாரு, இந்த செங்கடலை அவர் பிளக்கிறார் அப்படி சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மூவி பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல. டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மூவி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செங்கடல் பிளந்து இஸ்ரேல் ஜனங்கள் இதை கடந்து போகிறாங்க, பார்வோனுடைய சேனை அதுக்கு பின்பதாக போகுது, அந்த செங்கடல் மூடி ஆஹ், எல்லா சேனைகளும் அழிக்கப்படுகிறது. அப்போ பார்வோன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அவன் சொல்லுவான், ஹிஸ் காட் இஸ் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீன். அப்போது த காட் ஆஃப் மோசஸ் இஸ் ட்ரூலி த காட் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை அங்கே கேட்க முடியும். ஸோ ஈவன் பிரஜாதியார் கூட பார்த்து ஹிஸ் காட் இஸ் காட் என்று சொல்லத்தக்க ரீதியிலே தேவன் என்ன செய்கிறாரு, தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவராக காணப்படுகிறாரு. இது நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம். ஜோசப்புடைய காரியத்தில் பார்வன் சொல்கிறான், யோசேப்புடைய தேவன் தான் உண்மையான தேவன். ஓகே, அவருடைய ஆவியை பெற்ற யோசேப்பு போல இந்த பூமியில் யார் இருக்க முடியும் சொல்லி. அதே மாதிரி தானியேலை பார்த்து ஓகே, பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சாரம் சொல்லுகிறாரு இல்லையா, தானியேலுடைய தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை அப்படி சொல்லி. அப்போ பிரஜாதி ராஜாக்கள் கூட அவரை புகழத்தக்க ரீதியிலே அவர் தம்முடைய நாமத்தை உயர்த்துவதிலே இஸ் வெரி வெரி பர்டிகுலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தாராம். ஒரு சில பாயிண்ட்ஸ் இதுலேருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படி சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே இதை நம்ம ஜீசஸ் கிறிஸ்டுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா படகில் மேலே ஏறி நின்று இறையாதே அமைதலாக இரு அப்படின்னு சொன்னபோது அப்படியே காற்றும் கடலும் அடங்கி விட்டதாக நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் என்று சொல்லி சொல்லுகிறாரு. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்தார். அதாவது அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் தான். எது நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இது உன் வாழ்க்கையில் நடக்காதுன்னு எது மற்றவங்க சொல்கிறாங்களோ அந்த காரியத்தை நமக்கு நடப்பித்து காண்பிக்கிறதுலே நம்முடைய காட் இஸ் ஹேஸ் அ ஸ்பெஷாலிட்டி இன் இட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய அந்த மாதிரி செய்திருப்பார், எங்கள் வாழ்க்கையிலும் இதை நிறையா செய்திருப்பார். இது நடக்காது, இது நடக்காது, இது எப்படி நடக்க முடியும், இது ஜஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லி மற்றவங்க சொன்னதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பித்திருக்கிறாரு. ஸோ அவர் இஸ் அ காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை நடந்து போக பண்ணினார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்தார், சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, என்னுடைய சத்ருவின் கைகளில் என்னை ஒப்புக்கூடாது இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாரு. ஸோ ஹி இஸ் வெரி வெரி பர்டிகுலர் தட் enemy will not have a superiority over us.
அப்படிங்கிறதுல தேவன் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாரு. சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. எந்த தண்ணீர் இவர்களை ரட்சித்ததோ அதே தண்ணீர் அவர்களுக்கு ஆபத்தாய் முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த தண்ணீர் இவர்களை காப்பாற்றினதோ அதே தண்ணீர் அவர்களை கொன்று போட்டது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். திஸ் இஸ் அவர் காட். ஸோ அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். ஓகே, அவருடைய துதியை பாடினார்கள். கடைசி இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்களாம். ஏற்கனவே ஆண்டவருடைய அவ்வளவு பயங்கரமான செய்கைகளை இந்த ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் ஹவுலாங் எத்தனை நாள் ஆகியிருக்கும் அவங்க இஸ்ரேல் விட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்து அந்த செங்கடலை வந்து சேர்றதுக்கு ஃபியூ டேஸ் தான் ஆகியிருக்கும். ஆனால் அந்த ஃபியூ டேஸுக்குள்ளேயே அவங்க தேவனை மறந்துட்டாங்க, அவங்களுடைய வல்லமையான செய்கைகளை மறந்துட்டாங்க. 10 வாதைகளை அந்த எகிப்தின் மேலே அனுப்பி எகிப்தை அவ்வளவாய் தண்டித்தாரே. எல்லாம் யாருக்காக செய்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தானே செய்தாரே, வேற யாருக்கும் அவர் செய்யலையே. ஸோ அவங்களுக்காக தேவன் காண்பித்த அவ்வளோ பெரிய வல்லமையான செய்களை அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் மற்ற ஜனங்கள் மறக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், மற்ற ஜனங்கள் மறக்கலை. ஏன்னா இவங்க எரிகோவுக்கு வேவு பார்க்க போகும்போது அந்த எரிகோவில் இருந்த அந்த ராகாபுங்கிற பெண்ணு சொல்கிறா, தேவன் உங்களுக்காக செய்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு எங்கள் ராஜாவும் எங்கள் இராணுவமும் நடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ பிரஜாதியார் இதை கேள்விப்படுறாங்க, பிரஜாதியார் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, பிரஜாதியார் பயந்து நடுங்கிறாங்க. ஆனால் எந்த ஜனம் இதை அதிகமாக ஞாபகம் வைக்கணுமோ அவங்க மறந்துடுறாங்க. இஸ்ரேல் ஜனம் தேவனை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. திஸ் வாஸ் தேர் ஹாரிபிள் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்களாம். இப்போ 11வது அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் போது தான் அவங்க மறுபடியும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களாம். இந்த 11வது அற்புதத்தை செய்யும் போது தான் அவரை துதித்து பாடினார்களாம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யாலும் செய்யாவிட்டாலும் அவரை துதித்து பாடுவது அவசியமாக இருக்கிறது. நம் ஜெபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அவரை துதித்து நாம் பாட வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் லைஃப் இருக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணி கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தி நாம் போய்கொண்டு இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் பல உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. தேவன் மறுபடியும் இந்த காரியத்தை செய்த பின்பு அவர்களை விசுவாசித்தார்களாம். இது ஒரு விசுவாசமே அல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை விட நாம் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களெலாம் கண்டு விசுவாசித்தாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க, இயேசுவோடு கூட நடந்தாங்க, அற்புதங்களை கண்களாலே பார்த்தாங்க, இயேசு சுகமளிக்கிறத பார்த்தாங்க, செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிறதை பார்த்தாங்க. அப்போ அவங்க விசுவாசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அது ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து ஐ பிலீவ் 100%. செங்கடல் பிளந்ததுன்னா ஐ பிலீவ் இட் 100%. ஸோ இன்றைக்கு நாம் அவங்களோட பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஸோ இவங்க பார்த்து தான் விசுவாசித்தாங்களாம், அதுக்கப்புறம் தான் அவருடைய துதியை பாடினார்கள் என்று எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். இதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 12:22, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இது வந்து சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்துட்டாங்க. பெலிஸ்தியர் வந்து அவங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் இவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக ஆக்கி கொட்டாரே, அவர் எப்படி உங்களை கைவிடுவாரு? ஏன்னா அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் உங்களை கைவிட மாட்டாரு. அகெயின் இட் இஸ் த நேம் ஆஃப் காட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த பெயர்கள் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த பெயரின் நிமித்தம் அவர் ஜனத்தை கைவிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மையும் அவர் கைவிட மாட்டார். சில வேளைகளில் நம்முடைய காரியங்கள் தள்ளி கொண்டே போகிறது போல இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு தோணலாம். பட் ஸ்டில் யூ மஸ்ட் நோ,
தட் he will never leave us or forsake us. அதனால தான் ஜோஷுவா பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 77:19 ஆசாப் சொல்லுகிறாரு, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடல் அடுகிற நிற்கிறாங்க, வழி அங்கே தான் இருக்குது. ஓகே. ஆனால் இது இவங்க கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா தேவனுடைய வழிகள் வந்து அந்த திரண்ட தண்ணீர்களுடைய அடியிலே இருந்ததாம். அவருடைய காலடிகள் காணப்படாமல் போயிற்று என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய வேளைகளில் நாம் திகைத்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகுது, கர்த்தர் என்ன செய்வாரோ நமக்கு தெரியலேன்னு சொல்லும்போது நமக்கு பாதை அங்கே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் ஏற்றவில்லை, நம்முடைய கண்களை திறந்து நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறாரு. ஓகே. ஸோ இப்படியாக ஆண்டவர் அவர்களை நடத்தினார் சொல்லி பார்க்கிறோம். உமது வழிகள் ஓகே கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகாரம் அதே மாதிரி தான், மகனை கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி முடிஞ்சிச்சு, அப்போ முடிஞ்சிச்சு, சாக போகிறோம் என்று பையனை விட்டு விட்டு தூரமாய் போய் அவ ஒப்பாரி வைத்து அலறுகிறாள். அப்போ தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் சொல்லி பார்க்கிறோம். அங்கே தான் ஒரு துறவு இருந்தது. அப்போ தேவன் அப்போ தான் உண்டாக்குனார்னு இல்லை, அங்கே தான் ஒரு துறவு இருந்தது. அவளுடைய கண்களை திறந்தபோது அந்த துறவை பார்க்கிறாள். தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து அவளுடைய உயிரும் அவளுடைய மகனுடைய உயிரும் காப்பாற்றப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே தெரியாத இடங்களிலே முடியாத இடங்களிலே ஆண்டவர் நமக்கு பாதைகளை திறப்பார். நல்ல ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்குது. ஓகே, காட் வில் மேக் அ வே அப்படின்னு சொல்லி. ஸோ காட் வில் மேக் அ வே தேர் இஸ் நோ வே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15:3-5 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தரே, அதாவது இவங்க அவருடைய துதியை பாடினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். அப்போ இவங்க செங்கடலை கடந்து வந்த உடனே மோசே செய்த முதல் காரியம் தேவனை மகிமைப்படுத்தி அங்கே ஒரு பாடல் ஒன்றை பாடுகிறாரு. யாத்திராகமம் 15:3-5 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் அப்படி சொல்லி அங்கே ஒரு வெற்றி பாடல் ஒன்று பாடுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே நிறைய வாதைகள் நடக்கும்னு சொன்னேன். தேவனுடைய கோபாக்கினை வரும்னு சொல்லி அந்த 7 எக்கால உபத்திரவங்கள் முடிந்து 7 கலச உபத்திரவங்கள் தொடங்கும் முன்பதாக பரலோகத்திலே தேவதூதர்கள் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அது என்ன, 2 பாடல்களை பாடுறாங்க. ஒன்று வந்து வெளிப்படுத்த 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டை பாடினாங்களாம். அப்புறம் ஐம் சாரி ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் பாடினாங்க என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மோசையுடைய பாடல் இதுதான். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறது தான் மோசையுடைய பாடல். ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் எது, வெற்றி பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துடைய 53-54 வசனம் நினைக்கிறேன். அங்கே பவுல் சொல்லுகிறாரு, இல்லையா, மரித்தோர் உயிரோடு எழும்போது மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கேன்னு சொல்லி பாடுவாங்களாம். ஸோ இயேசுடைய ஆட்டுக்குட்டியானுடைய வெற்றி பாடல் அதுதான், மரணமே உன் கூரங்கே. அப்போ அங்கே பரலோகத்திலேயே இந்த மோசையுடைய பாடலை ஜனங்கள் பாடினாங்களாம், சாரி தேவதூதர்கள் பாடினாங்களாம். அவ்வளோ அழகாய் மோசை பாடியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் இப்படியாக வழியை உண்டாக்கி அந்த ஜனங்களை அவர் ரட்சித்தார் என்று சொல்லி எங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். ஆனால் இங்கே மறுபடியும் ஒரு வேர்டு யூஸ் பண்ண, ஆனாலுங்கிற வேர்டை
மோசஸ் யூஸ் சாரி ஐம் சாரி சாமிஸ் தான், ஓகே, டேவிட் தான் யூஸ் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஆனாலும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஆனாலும், ஓகே. ஏன்னா இது வந்து ஜனங்களுடைய ஆனாலும், அது வந்து தேவனுடைய ஆனாலும், இது ஜனங்களுடைய ஆனாலும், தேவன் இவ்வளவு செய்தாரே, செங்கடலை பிளந்தாரே, இவ்வளவு அற்புதமாய் நடத்தினாரே, அவர்களை விரட்டி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் அந்த செங்கடலிலே அமிழ்த்து போட்டாரே, வனாந்திரத்திலே அவர்களை போஷித்தாரே, தண்ணீரை கொடுத்தாரே, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்தாரே. பட் ஸ்டில் இதெல்லாம் நடந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தாங்க, சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இன்றைக்கும் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து ஜனங்களை இன்னைக்கு ஆசீர்வதித்திருப்பார். நான் சொல்கிறேன், இன்னைக்குள்ள விஷயங்களை சொல்கிறேன். ஆனாலும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது கர்த்தரை மறந்துடுவாங்க, சர்ச்சை மறந்துடுவாங்க, ஜெபம் பண்ண மறந்துடுவாங்க, வேதத்தை வாசிக்க மறந்துடுவாங்க. எல்லாம் நல்லா போனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பட் we have to be very careful, right? ஸோ அவ்வளவு தூரம் அற்புதங்களை செய்தும் மகத்தான காரியங்களை செய்தும் ஒருத்தரும் எதிர்பார்க்காத காரியத்தை செய்து இவர்களை ரட்சித்தாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்களாம். நேற்றுக்கே சொன்னேன், திஸ் இஸ் அ விசியஸ் சைக்கிள் அப்படி சொல்லி. ஏன்னா மறுபடியும் 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 தேவனை மறந்து பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி சத்துருக்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்புறம் அலறி ஓடி ஆண்டவரத்தை வந்து மன்னிப்பு கேட்டு இல்லை ஊழியக்காரர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க சொல்லி தேவன் மறுபடியும் இவர்களுக்கு மனம் இறங்கி மறுபடியும் இவர்களை இவங்களை என்ன சொல்ல தேவர் காப்பாற்றுவார், மறுபடியும் போய் பாவம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ராக்டிஸாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்முடைய ப்ராக்டிஸாக இருக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி நம்முடைய ஃபெய்த்தில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இருக்கிறது அவசியம். நம்முடைய ப்ரைஸிங் ஹேபிட்டில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அவசியம். விழுந்து விழுந்து எழும்புகிற அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். சில வேளைகளிலே நம்ம அறியாமல் விழுகிற காரியங்கள் இருக்குது. ஓகே, நீதிமான்கள் இல்லையா 7 முறை விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது வந்து சத்துருவினாலே வருகிற தாக்குதல், அன்எக்ஸ்பெக்டடாக வருகிற காரியங்களிலே சில சமயம் விழ வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம லைஃபே விழுந்து 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 எந்திரிக்கிற லைஃபாக இருந்தால் ஒரு நாளும் நம்முடைய கோலை நம்ம ரீச் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இவ்வளோ தூரம் தேவன் செய்தோம், அவருடைய கிரியைகளை மறந்தாங்களாம், அவருடைய ஆலோசனைக்கு அவங்க காத்திருக்கலையாம். ஓகே, காத்திருக்காம அவங்க தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். சரி, நம்ம அமைதியாக இருப்போம், தேவன் செய்கிறதை அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாய் செய்வார், தேவன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற பொறுமை ஒரு விசுவாசம் இவங்களுக்குள்ளே இல்லாமல் போய் விடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக இடங்களில் பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து, ஓகே, சங்கீதம் 46 கர்த்தரே சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. மோசே சொல்லுகிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் நம்ம பைபிளில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய கிரியைகளை மறக்கிறாங்க, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை. இவங்களுக்கு ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு இவங்க காத்திருக்கணும். இது வந்து எதை குறித்து சொல்லுன்னு சொன்னால், என்னாகும் 11வது அதிகாரத்தில் அவங்க இறைச்சி வேணும்னு சொல்லி இச்சிக்கிறாங்க. இறைச்சி வேணும்னு சொல்லி விரும்புகிறதுல தவறே கிடையாது. யூ அண்ட் ஐ கேன் இல்லையா ஹாவ் அ டிசைர் ஃபார் எனி திங். எதையும் நம்ம விரும்பலாம், ஓகே, எது மேலேயும் நம்ம ஆசை வைக்கலாம். விருப்பமும் ஆசையும் தவறல்ல. ஆனால் அது ஒரு இச்சை அப்படிங்கிற ஒரு இதாகி போச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க என்ன செய்தாங்களாம், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சையுள்ளவராகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று இங்கே எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ நாமளும் ஆண்டவருடைய டைமுக்காக காத்திருக்கணும். காட் டஸ் எவ்ரி திங், ஓகே, இன் இஸ் ஓன் டைம் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் தமது வேளையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் காட் டஸ் பியூட்டிஃபுல், ஓகே, எவ்ரி திங் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது தம்முடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அவருடைய டைமிங்காக காத்திருக்கிறது அவசியம். இவங்க காத்திருக்காம போயிட்டாங்க. பல இடங்களில் எழுதியிருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்களாம், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே பறப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சில பாயிண்ட்ஸ் போட்டுக்கணும். சீக்கிரமாய் அவருடைய செய்கைகளை மறந்தார்கள். நன்றி அறிதல் உள்ளவங்க இப்போ உடனே ஒரு ஒரு விதின் வீக் ஆர் சம்திங் நன்றி கட்டவர்களாக மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். மேனுடைய சேஞ்சிங் ஆட்டிடியூட் இதுதான். மேனுடைய ஹார்ட் இப்படிப்பட்டது தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், பொறுமையே கிடையாது. கொஞ்சம் கூட இப்போ வேணும், இப்போ வேணும், இப்போ வேணும். இதுதான் இந்த இச்சையுடைய ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, வீடுகள்லையும் நம்ம பார்க்குறோம். சில கணவன்மார், சில மனைவிமார், சில பிள்ளைகள் அப்படியே அவசரப்பட்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறது இப்போவே நடக்கணும், நான் பார்த்ததானே இப்போவே வாங்கணும், இப்போவே இப்போவே இன்னைக்கே, அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ விருப்பம் வேறு, இச்சை வேறு. விருப்பத்துடைய ஒரு உச்சக்கட்டமாக இச்சை காணப்படுகிறது. இச்சை மனசில் இருந்துச்சு சொன்னால் அது நிறைவேறுகிற வரைக்கும் தூக்கமே வராது, மற்றவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. ஸோ இந்த இச்சை ஒரு டேஞ்சரஸ் காரியமாக காணப்படுகிறது. ஸோ இந்த அவங்களுக்கு காத்திருக்க முடியாததுனால கொஞ்ச நேரம் முன்னாடி துதிப்பாடல் பாடுறாங்க, இப்போ கலகத்தின் கூக்குரலாக அது மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களானாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக இச்சை உள்ளவங்க ஆனாங்க? என்னாகும் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வனாந்திரத்திலே இவங்க இறைச்சிக்காக இச்சை உள்ளவர்களாக காணப்படுறாங்க. இறைச்சியை சாப்பிட்டே ஆகணும். இன்றைக்கும் சிலர்லாம் இருக்கிறாங்க, பர்டிகுலராக இந்த ஹோட்டலில் போயிட்டு இந்த ரெசிப்பியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, ஐம் நாட் பிளேமிங். பட் இதுக்காக ராத்திரி 10 மணிக்கு காரை எடுத்துட்டு 20 கிலோமீட்டர் தூரம் போய் ஒரு தாபாவை, ஒரு பஞ்சாபி தாபாவை கண்டுபிடிச்சி இங்கே இந்த டிஷ்ஷை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரைட் லஸ்ட். இது வேணும், கட்டாயம் இது வேணும், இது சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாக இவர்கள் மாறுகிறதை நம்மளே இங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் வனாந்தரில் இது பார்த்து தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பைபிளில் கிளியராக மோசே சொல்லியிருக்கிறாரு. உபாகமத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகம் 6:16, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். அப்போது வி cannot டெஸ்ட் அவர் காட். நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் கிளியராக அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பரீட்சை பார்க்குறதுன்னு சொன்னால் இவர் செய்வாரா, இவர் ஜெபத்தை கேட்பாரா, இந்த தேவனால செய்ய முடியுமா, யாருமே செய்ய முடியலையே, இவர் எப்படி செய்ய போகிறாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறது அவரை பரீட்சை பார்க்கிற காரியமாக இருக்கிறது. திரும்ப 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 அவரை கோபப்படுத்துகிறது. ஏன்னா உலகத்தில் கூட அப்பா அம்மார் சொல்லுவாங்க, பிள்ளைங்களை பார்த்து அம்மாமார் சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ என் பொறுமையை சோதிக்கிற, நீ என்னை பொறுமையை சோதிக்கிற, ஓகே நீ என்னை பொறுமையை பரீட்சை பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதே பார்க்குறோம். ஸோ ஒரு 3 தடவை 4 தடவை சொல்லுவாங்க, அப்புறம் பலார்னு ஒரு விடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆகிறதை பார்க்குறோம். தேவன் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, மோசே சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அமைதலாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி. பட் தே ஜஸ்ட் ஓன்ட் அக்செப்ட். அப்போ இறைச்சிக்காக பயங்கரமான பேராசைப்படுகிறாங்க. அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவருடைய பலத்தின் மேலே நம்பிக்கை அவநம்பிக்கை, அவருடைய உண்மையின் மேலே அவநம்பிக்கை, ஸோ அவருடைய அன்பின் மேலே அவநம்பிக்கை, இப்படிலாம் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தாருங்க. பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ வெளியான மனுஷனுக்கு ஒரு கொளுத்த ஆகாரம் கிடைக்கிறது. அநேக வேளைகளிலே நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம உபவாசம் இருந்து அதை பண்ணி இதை பண்ணி கர்த்தாவே இதை செய்யும் அதை செய்யும் இப்படி செய்யும் அப்படி செய்யும் சொல்லி கடைசியில் கர்த்தர் நம்ம கேட்ட மாதிரி செய்திருவார். ஆனால் அதில் நமக்கு சந்தோஷமே இருக்காது, ஒரு நிறைவே இருக்காது. அது நடந்ததுனால நமக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிக்கு விட்டாச்சுன்னு சொன்னால் அவர் அதை விட அழகாக நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஸோ வெளியான மனுஷனுக்கு ஒரு கொழுத்த ஆகாரம் கிடைக்குது, ஆனால் அவருடைய ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார்னு சொல்லி உள்ளான மனுஷன் பட்டினி கிடக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உள்ளான மனுஷன்தான் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி. ஸோ மனதில் சோர்வு, தோல்வி மனப்பான்மை, இதெல்லாம் கர்த்தரை மறக்க செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம்.
இவங்க மா இதில் ஸோ இதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 78:18 சொல்லுகிறது, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வனாந்தரத்தில் மன்னாவை கொடுக்குறாரு. தினம் மன்னா, காலையில மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு புளிச்சு போச்சு, எங்களுக்கு இறைச்சி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவனை பரீட்சை பார்க்குறாங்க. தேவனாலே இந்த இடத்துல எங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் தேவனை பரீட்சை பார்க்குறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் என்னாகமம் 11:4-6 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னாங்க. ஏதோ எகிப்தில் இவங்க ராஜ போஜனம் சாப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் பியூர் லை. எகிப்தில் இவங்க அடிமைகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு கூழும் ஓகே ஒரு 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 வெங்காயமும் கிடச்சிருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இவங்க சொன்னாங்க, நாங்கள் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம் என்று சொல்லி அவர்கள் மாறுதட்டி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பியூர் லைஸ். ஓகே, அங்கே யாரும் இவங்களுக்கு இது பார்வோன் இவங்களுக்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்து இவங்களுக்கு மீனை கொண்டு கொடுத்து இவங்களை ஒன்றும் அப்படி புசிக்க வைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் எகிப்திலேயே நல்லா இருந்தோமே. அதாவது திஸ் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் இன்சல்ட் டு காட் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சில அம்மாமார் கணவன்மார் பார்த்து சொல்லிட்டு, பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்கள், பொண்டாட்டிக்கு அப்படி செய்து கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இப்படி செய்து கொடுக்குறாரு, நீங்களும் இருக்கீங்களே அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டை சும்மா குறை சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வரும். பக்கத்து வீட்டுக்காரனை கம்பேர் பண்ணி சொன்னால் எவ்வளோ அதிகமாக கோவம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி தேவன் எங்களை பராமரிக்கிறதை விட பார்வோன் எங்களை இப்போ நல்லா பராமரித்தானே அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த வனாந்தத்தில் யார் நமக்கு போயிடுச்சு புசிக்க கொடுப்பாங்க, இறைச்சியை கொடுப்பாங்க, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. என்னாகமம் 11:33-34 பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினாலே அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான் என்று எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க இறைச்சியை கேட்குறாங்க. அந்த வனாந்தரத்தில் தேவனை கோபம் ஊட்டுறாங்க, தேவனை பரீட்சை பார்க்குறாங்க. சரி தின்னுட்டு போகட்டும்னு சொல்லி இறைச்சியை கொடுக்குறாரு. ஆனால் அந்த இறைச்சியை அவங்க சாப்பிட்டு முடிக்கும் முன்பதாகவே அவங்களுக்குள்ளே தேவன் தம்முடைய கோபத்தினாலே ஒரு வாதையை அனுப்பி அவர்களை வாதித்தார் என்று இங்கே மோசே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அநேக பேர் செத்து போயிடுறாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்ற ஒரு பெயரை இடுகிறாரு மோசே. கிப்ரோத் அத்தாவா அப்படிங்கிற வார்த்தைக்கு இச்சையின் கல்லறை, ஓகே, கிரேவ் ஆஃப் கிரேவிங் என்று சொல்லி அர்த்தம் அப்படிங்கிற என்று நான் வாசித்தேன். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டு கேட்டது கிடைச்சிது, பட் அவங்க உயிரோடு இருக்கலையே. they were not able to enjoy what God gave them இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும். பிரசங்கையில் சாலமன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு தேவனை அனுமதிச்சாதான் அது முடியும் என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பெரிய சால்ட் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, ஆனால் சால்ட்டை கண்ணாலேயே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறி கிடக்கும். இன்றைக்கி பெரிய சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, ஆனால் சுகருங்கிற வார்த்தையை சொல்லக்கூட கூடாது, ஏன்னா அவ்வளோ தூரம் டயபெட்டிஸ் அதனால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை பெருசு பெருசாக மனுஷன் செய்யலாம், பட் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவனுடைய கிருபை அவசியமாக காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி இச்சித்தாங்க, தேவன் அதை கொடுத்தார், ஆனால் தேவன் கொடுத்ததை இவங்களால் என்ஜாய் பண்ண முடியலை அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கேயே அவருடைய கல்லறை. அநேக வேளைகளிலே நம்முடைய பேராசை நமக்கு ஒரு பேரழிவை கொண்டு வருவதற்கு சான்ஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியம். விருப்பத்தை தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்னு பைபிள் நல்லா சொல்லி இருக்கிறது. ஆசைப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அது இச்சையாக மாறி அதனாலே நம்ம தேவனை நம்ம வீண் பழி சொல்லுகிறவர்களாக
காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம we will see tomorrow. Right. Over to you, Brother Kumar. Thank you so much, Pastor. Brother Matthew, ஒரு ஜெபம் பண்ணி முடித்துறீங்களா? Thank you. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, மாறாதவரே, உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்காக செய்திருக்கிறதான ஏராளமான நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகளில ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மறுதளித்தவர்களாக, உம்முடைய வல்லமையை பரீட்சை பார்த்தவர்களாக இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த காலை வேளையில எங்களுக்கு நேராய் கடந்து வந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் புதுப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை பரீட்சை பாராமல், உம்முடைய வல்லமையை சோதிக்காம ஆண்டவரே உம்மை முழுமையாய் விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இச்சையை எங்களை விட்டு விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போதும் என்கிற மனதோடு கூட ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாம் மகிமைக்காக வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வீராக, அதிசயம் ஆச்சரியமாய் நீர் நடத்துவீராக. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக உமக்கு வாழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாளில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வசனத்தை பகிர்ந்து கொண்டதான் நம்முடைய தாசரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயமா எங்களை வழி நடத்துங்க. நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. Thank you, brother. Thank you, Pastor. Have a wonderful Amen. Thank you. God bless you all. Have a blessed day.